அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாருடைய எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான். மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் கூட தன்னுடைய குழந்தைங்கள் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆர்வமாக இருப்போம் இல்லைங்களா? அப்போ ஒரு வெற்றி அடையணுங்கிறது மனிதனுடைய ஒரு அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றா இருக்குது இப்போ காலகட்டங்களில். அப்போ வெற்றி அடையணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? ஆசைப்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதற்கான முயற்சியில் இறங்கணும் இல்லைங்களா? அப்போ வெற்றி அடைகிறதுக்கு சில பேசிக் டிப்ஸு நாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒரு எப்படி பீயிங் எ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டாக நம்ம இருக்கணும்னா சில டிப்ஸு தேவை. அதுக்கு சில பேசிக் நீட்ஸ் தேவை. டிப்ஸுக்கு முன்னாடி சில பேசிக் நீட்ஸு, அதாவது நம்ம என்னென்னலாம் நம்ம எப்படி இருந்தோம்னா நம்ம ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படின்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு பேசிக் நீட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு டிசிப்ளின் அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம். டிசிப்ளின் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வெற்றியை நம்ம போகிறதுக்கு நம்மளுக்கு வழிவகுக்கும். ரெண்டாவது ஃபோக்கஸ். வெற்றி அடையணும்னு நினச்சா மட்டும் பத்தாது, ஃபோக்கஸ் இருக்கணும். மூணாவது நம்மளுக்கு ஸ்மார்ட் ஹேபிட். அது ரொம்ப அவசியம். அதாவது ஸ்மார்ட் ஹேபிட் அப்படின்னா சின்ன சின்ன குட்டியான நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஸ்மார்ட்டாக செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது செய்யும் பொழுது அந்த ஸ்மார்ட்டாக செய்யணும், அது கரெக்டாக பண்ணணும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு நம்ம அதை அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஹேபிட்டை ஸ்மார்ட்டாக வச்சுக்கணும். அப்போ இதுதான் பேசிக் நீட்ஸ். ஒன்று ஃபோக்கஸாக இருக்கணும், இன்னொன்று டிசிப்ளின், இன்னொன்று ஸ்மார்ட் ஹேபிட்ஸ். இதை பேசிக் நீட்ஸாக வச்சுக்கிட்டோம்னாலே வெற்றி நம்மளை நெருங்கவும் கிட்ட வருவோம், அருகில் வருவோம் அப்படிங்கிறது தான் ஒன்று. அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நாம் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது கோல் இல்லைங்களா? ஒரு இலக்கு இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த இலக்கு எதையோ ஒன்று நீங்கள் டார்கெட் பண்ணுங்க. ஒரு ஊருக்கே போகணும் அப்படின்னா என்ன ஊர், அது எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணால் தான் அந்த ஊருக்கு போய் அடைய முடியும். அப்படி இல்லாமல் நான் ஊருக்கு போகணும், டூர் போகணும், அங்கே போகணும் அப்படி சொல்லிட்டு இருந்தால் நடக்காதுல. அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு இலக்கு நோக்கி நீங்கள் வச்சிடணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், எந்த ஒரு ஜாபாக இருக்கணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும், இல்லை நான் இந்த ஒரு துறையில் விளங்கணும், இப்படி நீங்கள் ஒரு இலக்கை வச்சுட்டு இப்போ நீங்கள் மாணவர்களாக இருப்பீங்க. உடனே அந்த போய் இலக்கை அடைய முடியாது. அது ஒரு பெரிய கோல் தான் உங்களுக்கு இல்லைங்களா? அப்போ அதில் நம்ம என்ன பண்ணணும்னா கவனம் வைக்கணும் இல்லைங்களா? ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ அச்சீவபிள் பண்ணணும். அச்சீவபிள் கோலாக இருக்கணும். அச்சீவபிள்னால் நீங்கள் பெரிய டார்கெட் ஒன்று வச்சுட்டு அச்சீவபிள்னால் சின்ன சின்ன குட்டியாக அச்சீவ் பண்ணுறதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். அதுதான் அது. நீங்கள் இப்போ 8th தான் படிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய டார்கெட் நீங்கள் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த 8th நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படி அச்சீவபிள் பண்ணணும், அந்த அச்சீவபிள் நம்மளால் அடையக்கூடியதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும். 8th நம்ம எப்படி நல்லா லேர்ன் பண்ணணும், அதுதான் அந்த அச்சீவபிள் கோலாக இருக்கணும். அதில் ஃபோக்கஸ் நல்லா பண்ணணும். இதுதான் அப்போ தான் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். நம்மளுடைய இதுக்கு எப்படி அக்காம்ப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நம்ம முயற்சியை ஒன்று செய்யணும். அப்போ நம்மளுக்கு கோல் முக்கியம், இலக்கு முக்கியம் இல்லைங்களா? இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஃபோக்கஸை நாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபோக்கஸ் அப்படின்னா அது லேர்னிங் ப்ராசஸ் மூலமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ லேர்னிங் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா ஒரு வெற்றிக்குமே ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் அதான் இருக்கணும். நம்மளுடைய லேர்னிங் ஸ்கில், நம்மளுடைய திறமையை வளர்க்கக்கூடிய லேர்னிங்காக தான் இருக்கணுமே ஒழிய நான் இப்போ ஒரு பாடத்தை படிக்கிறேன், நான் மனப்பாடம் பண்ணுறேன், இப்போ போய் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்கில் பேஸ்டு லேர்னிங்காக இருக்கணும். அது மாதிரி எய்ம் டு கெயின் நாலேஜ். நாம் எய்ம் எப்படி வைக்கணும் அப்படின்னா நாலேஜை கெயின் பண்ணுறதா தான் நம்மளுடைய எய்ம் இருக்கணும். சும்மா படித்தோம் அப்போ அன்னன்னைக்கு படிச்சுட்டு அன்னன்னைக்கு போய் எழுதிட்டு வர்றது இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுடைய எய்ம் நம்மளுடைய நாலேஜை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நாம் எப்பொழுதுமே மார்க் பேஸில் நம்ம படிக்கவே கூடாது. மார்க் வாங்கணும். நிறைய பேர் மார்க் குறைஞ்சிட்டான், போன தடவை 40 எடுத்தான், இந்த தடவை 30, இதை மாதிரி இந்த மார்க்கை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கல்ல, அது நம்மளுக்கு தேவையே இல்லை. மார்க்கை நீங்கள் டார்கெட் வைக்கவே வைக்காதீங்க. எப்பொழுதும் மார்க்கை நம்ம டார்கெட் வச்சோம்னா நம்ம லேர்னிங் நல்லா கரெக்டாக பர்ஃபெக்ட் லேர்னிங்காக இருக்க முடியாது. நீங்கள் மார்க்குங்கிறது மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கலாம், அதனால் என்ன யூஸ்? அப்போ நம்ம மார்க்கை எப்பயுமே எய்ம் பண்ணவே
பண்ணவே கூடாது. இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். இப்போ முன்னைக்கு நம்ம இதில் ஒன்று கற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து அவன் எப்படி திறமையாக இருக்கிறான்னு பேரண்ட்ஸும் பார்க்கணும். அதேமாதிரி மாணவர்களும் அப்படி தான். நீங்கள் வந்து அது ஒரு உங்களுடைய க்ரோத்துக்கான லேர்னிங்காக இருக்கணும். உங்களுடைய அன்னன்னைக்கு நிகழ்வுக்கான லேர்னிங்காக இருக்கக்கூடாது. அது க்ரோத்தை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மீனிங்ஃபுல் லேர்னிங் அப்படின்னா மீனிங்ஃபுல் லேர்னிங் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். அது லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம், இன்றைக்கி ஒரு குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அன்னைக்கு எப்படி படித்து கக்கி அதில் போய் மார்க்கை வந்து வாங்கணும் அப்படின்றதுலையே இருக்கிறாங்க பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி. அதை விட நம்ம இப்போ ஒரு கிராமரோ சரி, எதுவோ சொன்னால் அந்த லாங் லாஸ்டிங் நம்மளுக்கு லைஃப் லாங் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி உள்ள லேர்னிங்காக நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 அவசியமானது. அப்போ நீங்கள் மார்க் பேஸ் பண்ணி லேர்னிங் பண்ணக்கூடாது. இது ஒன்று. இது ரெண்டாவது நினச்சிக்கணும். அப்புறம் எல்லா ஒன்றுத்துக்குமே ஒரு பிகேன் த டாஸ்கில் நம்ம ரெகக்னேஷன் நம்மளுக்கு அவசியம்தான். ரெகக்னேஷன் அவசியம், பர்பஸ் அவசியம். இது எல்லாமே பர்பஸ் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு பர்பஸோட நோக்கி தான் நம்ம பண்ணுறோம். அந்த ரெகக்னேஷனும் நம்மளுக்கு தேவை. நம்ம ஒரு இதில் இருக்குன்னா நம்மளுக்கு ரெகக்னேஷன் தேவை. அப்போ அதுக்கு எவ்ரி டாஸ்க்கும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசைன்மெண்ட் வந்து செய்கிறீங்க. அசைன்மெண்ட் பண்ணிகிட்டே தான் நம்ம ஒன்றுமே கடந்து வர்றோம் இல்லைங்களா? அந்த அசைன்மெண்ட் எல்லாமே ஹெல்ப் அவர் க்ரோத்து, நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கியே தான் இருக்கணும். அந்த அசைன்மெண்ட்டும் ஏனோ தானோ அசைன்மெண்ட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனுடைய நம்ம வளர்ச்சியை நோக்கி தான் அசைன்மெண்ட் இருக்கணும். அசைன்மெண்ட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அசைன்மெண்ட்டு கொண்டுகிட்டே போயிட்டுருக்கணும். அப்படியே பெரிய அசைன்மெண்ட்டாக கொண்டுட்டும் போகக்கூடாது. அப்போ இதெல்லாமும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்புறம் ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அப்படிம்பாங்க. ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னாலே என்னென்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப அவசியம். ஸ்டே ஆப்டிமிஸ்டிக்குங்கிறது நாம் வந்து எதையுமே ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. நாமக்குள்ளே நம்மளால் முடியும் அப்படின்னு நாம் மனசு வைக்கணும். நம்ம குழந்தைங்களால் முடியும்னு பெற்றோர்கள் மனசு வைக்கணும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸால் முடியும்னு ஆசிரியர்கள் மனசு வைக்கணும். அப்போ இது எல்லாமே ஒரு டுகெதர் தான். எல்லாமே சேர்ந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம குழந்தையால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்ப வச்சிங்கன்னா தான் அவங்கள என்கரேஜ் பண்ணி நீங்கள் செய்யவும் வைக்க முடியும். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளால் முடியும்னு மனசில் நினச்சாதான் அதை செய்ய முடியும். அப்போ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இப்போ வந்து இன்னொன்று, அதாவது பிரேக் பண்ணணும். எதை அப்படின்னா, இப்போ டாஸ்க்கு வந்து டவுன் ஆகாமல் நம்ம பிரேக் பண்ணிடணும் அதெல்லாம். அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்ம கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா எப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும், ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகிடும். அதனால் அதை பிரேக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டோ ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு டாஸ்க் எது வச்சாலும் குட்டி குட்டியாக தான் வைக்கணும். பெரிய டார்கெட்டாக வைக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு எக்ஸாம் உங்களுக்கு அப்படின்னா நான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற நான் இன்றைக்கி 99 ஸ்கோர் பண்ணிடணும், இல்லை 100 வாங்கிடணும் அப்படின்னு பெரிய டாஸ்க்கு திடீர்னு கொண்டு வச்சிங்கன்னா அது கஷ்டம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 35 எடுத்துடணும். இந்த எக்ஸாமில் 35 எடுத்துடணும்னு குட்டியாக ஒரு டாஸ்க் வைக்கணும். அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களையும் நீங்கள் அப்ளாஸ் பண்ணிக்கலாம், அவருக்கு கிளாப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டார்கெட் 50, அடுத்து ஒரு 75. இதை மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணுமே ஒழிய பெரிய டாஸ்க்கை வச்சு ஒரே டைமில் நீங்கள் போய் அது ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஐயோ என்னால் எடுக்க முடியலையே, நான் 90 வாங்கலையே, அவன் வாங்கிட்டானே இவன் வாங்கிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரும். அப்போ நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணாமல் உங்களால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு படியில் எடுத்து எப்படி செகண்ட் படி போய் தேர்ட் படி போய் ஒரு படியாக எடுத்து வச்சு தானே மேலே போகிறோம். இங்கேருந்து ஃபஸ்ட் படிலேருந்து லாஸ்ட் படியில் போய் ஏறி குதிச்சு பாருங்களேன், கை கால் தான் உடஞ்சி போகும். அது பேர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய எய்ம் வந்து ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து முடிச்சிடுவீங்க. எப்படி படியில் தாடி குதிச்சு போய் போனீங்கன்னா கை கால் உடையுமோ அதை மாதிரி இதில் என்ன ஆகிடும்னா உங்கள் மனசு உடஞ்சிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும், டிப்ரெஷன் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் பிரேக் பண்ணிடணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் நீங்கள் டிப்ஸு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் அடிஷ்னலாக சில குட்டி குட்டியான டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிடணும். அதெல்லாம் வந்து நாம் ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். ரெகுலாரிட்டி முக்கியம்னா நம்ம வந்து எங்கே ஒரு போய் கல்வி கற்றுக்கிறோமோ, டியூஷனா இல்லை கோச்சிங் சென்டரா இல்லை ஒரு ஸ்கூலு இல்லை காலேஜ் எங்கே போகிறீங்களோ அதுக்கு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் போயிட்டே இருக்கணும். ரெகுலராக முக்கியம். ரெகுலராக நீங்கள் போகணும். அதை இன்றைக்கி ஒரு நாள் போகிறது, நாளைக்கு போகாமல் இருக்கிறது. இப்போ ஆன்லைன் கிளாஸே நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கூட
கூட தொடர்ந்து அட்டன் பண்ணிவிட்டு அப்போ கண்டினியூட்டி இருக்கும். அப்போ மோஸ்ட்லி ரெகுலாரிட்டி முக்கியம், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நீங்கள் கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு டார்கெட்டு நீங்கள் வச்சுட்டு அதை வெற்றி நோக்கி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டியூட்டர்கிட்டையோ ஒரு லெக்சரர்கிட்டையோ ஒரு டீச்சர்கிட்டையோ இல்லை எல்லார்கிட்டையுமே கம்யூனிகேஷன் வைக்கணும். கம்யூனிகேஷன் வைக்கிறேன் அப்படின்னா கண்ணாபின்னான்னு கொஸ்டின் கேட்டு கம்யூனிகேஷன் வைக்கிறது கிடையாது. நம்மளுக்கு தேவையான டைமில் நம்மளுக்கு தேவையான கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ சில அசைன்மெண்ட்ஸ்லாம் விட்டு போயிட்டு சிலதெல்லாம் மிஸ் ஆகிட்டு அப்படின்னா அந்த மிஸ் ஆன அசைன்மெண்ட்டு, மிஸ் ஆன ஒர்க்கு, ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ யார்கிட்டையோ கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதை நம்ம நோட் பண்ணிகிட்டே வரணும். எல்லா ஒன்றுக்குமே நோட்ஸ் எடுத்து 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 ரீகால் பண்ணி திரும்ப திரும்ப பார்க்குறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டெப்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களால் வெற்றி அடைய முடியும். நீங்கள் வெற்றி அடையணும். ஒரு இலக்கு பெரிய இலக்காக வைக்கும் பொழுது குட்டி குட்டியாக நீங்கள் அப்பப்போ 8ஆக இருந்தால் 8 அழகாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். 9ஆக இருந்தால் அதில் எந்த வயசில் என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுங்க. இதுமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குட்டி குட்டி கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் போய் நிச்சயமாக அடையலாம். வெற்றிங்கிறது ரொம்ப கடினமான வேலையே கிடையாது. அது ரொம்ப ஈஸியானதான். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நீங்கள் மாணவர்கள் எல்லாரும் இந்த 3 பேசிக் நீட்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு மற்ற டிப்ஸெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணினா வெற்றி உங்களை அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆல் த பெஸ்ட். எல்லோரும் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.